வணக்கங்களே. சமூக வலைத்தளத்தை திறந்தாலே அங்கு மணிமேகலை வெர்சஸ் பிரியங்காவுடைய சண்டை பிரச்சனை தான் அதிகமாக விமர்சிக்கப்பட்டு வருது. மணிமேகலுடைய ரசிகர்கள் பிரியங்கா செய்த எல்லா நிகழ்ச்சிகளிலும் டாமினேட் செய்கிறாரு, அவரோட அந்த செட்டில் இருப்பவர்களை விட அவர்தான் முக்கியத்துவமாக தெரிய வேண்டும் என்று எல்லோருடைய வேலையும் கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. அதோடு மணிமேகலை எனக்கு தன்மானம்தான் முக்கியம், வேலைவாய்ப்பு பணம் எல்லாம் அதற்கு பிறகுதான், என்னுடைய தன்மானம் குறைகிற மாதிரி குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடந்த நிலையில்தான் அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்துவிட்டேன் என்று சொல்லி இருக்கும் நிலையில் மணிமேகலைக்கு அமோகமாக ஆதரவும் பெருகி வருகிறது. அதே நேரத்தில் என்ன பிரச்சனை நடந்தது என்று வெளியே யாருக்கும் தெரியாமல் இருக்கும் நிலையில் செட்டுக்குள் இருந்த சில பிரபலங்கள் அங்கு நடந்தது பற்றி பேசியிருக்கிறார்கள். அதாவது கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று எலிமினேஷன் ரவுண்ட் நடைபெற்றது. இது குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை ஃபாலோ பண்ணி பார்க்கும் ரசிகர்களுக்கு தெரிந்திருக்கும். அப்போது இதுவரைக்கும் எந்த சீசனிலும் இல்லாத வகையில் 2 எலிமினேஷன் நடைபெற்றது. முதலில் திவ்யா துரைசாமி வெளியேற்றப்பட்டார். அவரை தொடர்ந்து டிடிவி கணேசும் வெளியேற்றப்பட்டார். அதில் திவ்யா துரைசாமி வெளியேற்றப்படும் போது அவர் பேசும் இடத்தில்தான் மணிமேகலை மற்றும் பிரியங்காவிற்கு இடையே சண்டை வெடித்திருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே மணிமேகலை மற்றும் பிரியங்கா இருவருக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கிறது. மணிமேகலை மற்றும் பிரியங்கா இருவருமே பல வருடங்களாக தொகுப்பாளராக இருக்கிறார்கள். இப்போ வரைக்கும் தொகுப்பாளராக இருக்கும் பிரியங்கா இந்த சீசனில் குக்காக வந்திருக்கிறார். அதே போல 4 சீசன்களாக கோமாளியாக இருந்த மணிமேகலை 4வது சீசனில் பாதிக்கு பிறகு தொகுப்பாளராக வந்து 5வது சீசனில் அவர் தொடர்கிறார். இவர்கள் இருவரும் தொகுப்பாளராக பல வருடங்களாக அனுபவம் பெற்றிருக்கும் நிலையில் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட இருவரிடையே பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் இருந்திருக்கிறது. அதிலும் கடந்த வாரத்தில் திவ்யா துரைசாமி எலிமினேஷன் என்று அறிவிக்கப்பட்டதும் அந்த குக் வித் கோமாளியில் தனக்கு உதவி செய்தவர்களை பற்றி பலர் பற்றியும் அவர் பேசியிருக்கிறார். அதிலும் பிரியங்காவை பற்றி அதிகமாக அவர் பேசியிருக்கிறார். பிரியங்காவை பாராட்டி பேசியதும் பிரியங்கா திவ்யா துரைசாமி குறித்து பேசியிருக்கிறார். அப்போதுதான் மணிமேகலை பேச வேண்டிய இடத்திலும் கூட அதே பிரியங்காவை பேசியிருக்கிறார். இது மணிமேகலைக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீங்களே சொல்லிவிட்டால் அப்போது நான் இங்கே எதற்கு, நீங்கள் மட்டும்தான் இங்கே பேச வேண்டும் என்று வந்திருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் மணிமேகலை. திடீரென மணிமேகலை கத்தி பேசியதை செட்டில் இருந்த யாருமே எதிர்பார்க்கவில்லையாம். அனைவர் முன்பும் தன்னை மணிமேகலை பேசிவிட்டார் என்று பிரியங்காவும் கோபப்பட்டு கேரவனுக்கு சென்று அழுது கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போது குக் வித் கோமாளி ப்ரொடக்ஷன் டீம் எல்லோரும் மணிமேகலை மற்றும் பிரியங்காவை சமாதானம் செய்திருக்கிறார்கள். அன்றைய எபிசோட் ஒரு வழியாக முடிவடைந்ததும் அடுத்த நாள் எபிசோடில் பிரச்சனை இருக்காது என்று நினைத்திருக்கிறார்கள். ஆனால் பிரியங்காவோ என்னை இத்தனை பேர் முன்பு மணிமேகலை திட்டிவிட்டார், அதற்கு அவர் காரணம் சொல்ல வேண்டும். ஒரு போட்டியாளர் என்னை பற்றி பெருமையாக பேசினால் நான் அவரை பற்றி பேச வேண்டும் என்பது தானே முறை. அப்படி நான் பேசக்கூடாது என்று மணிமேகலை எப்படி சொல்லலாம் என்று தொடர்ந்து பிரச்சனை செய்ததாகவும் கூறப்படுகிறது. அதனால் சேனல் தரப்பினர் மற்றும் குக் வித் கோமாளி குழுவினர்கள் மணிமேகலிடம் நீங்கள் நிகழ்ச்சியில் பிரியங்காவிடம் உங்களிடம் கோபத்துக்கு சாரி என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு மணிமேகலை எனக்கு தன்மானம்தான் முக்கியம், நான் எந்த தப்பும் செய்யவில்லை, நான் என்னுடைய வேலையை விட்டு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பியிருக்கிறார். ஷூட்டிங் தொடங்கிய போது மணிமேகலை மறுத்திருந்தாலும் விளம்பர இடைவேளையில் அவரை சொல்ல வைத்து விடலாம், அவரை மன்னிப்பு கேட்க வைத்து விடலாம் என்று சேனல் தரப்பு முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆனால் அப்போதும் மன்னிப்பு கேட்க முடியாது என்று மணிமேகலை நிகழ்ச்சியை விட்டே வந்துவிட்டாராம். அதனால்தான் கடந்த சனிக்கிழமை 14ஆம் தேதிக்கான எபிசோட் பாதிக்கு பிறகு மணிமேகலை இல்லாமலேயே தர்ஷன் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறார். 17ஆம் தேதியான சனிக்கிழமை மணிமேகலை பாதிக்கு பிறகு இல்லை என்று ரசிகர்கள் அதை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பி வந்த நிலையில்தான் மணிமேகலை சனிக்கிழமை மாலையில் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் முதலில் போஸ்டை போட்டுவிட்டு பிறகு தன்னுடைய யூடியூப் சேனலில் வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார். இதுதான் பிரச்சனை நடந்ததற்கான காரணம் எனவும் கூறியிருக்கிறார். ஆனால் பிரியங்காவோ இது பற்றி இன்னும் எந்தவிதமான விளக்கமும் கொடுக்கவில்லை. பிரியங்கா என்ன சொல்லப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் பிரியங்காவை அதிகமானோர் திட்டி தீர்த்து வருகிறார்கள். ஆனால் அவர் சுற்றுலாவுக்கு சென்று இருக்கிறார். மணிமேகலை மற்றும் பிரியங்கா பிரச்சனையில் யார் மீது தவறு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெளிவாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.